தமிழ்நாட்டு அரசியலின் புதிய சிந்தனையாளர். ஆறு, நீரு, சோறு என இயற்கை சார்ந்த அரசியலை முன்னெடுக்கும் யதார்த்த அரசியல்வாதி. தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் உணர்ச்சி பூர்வமாக உண்மையுடன் களத்தில் நிற்கும் போராளி. ராஜராஜ சோழன் முதல் ராமநாதபுரம் அரண்மனை வரை உள்ள அத்தனை அரசியல் வரலாறுகளையும் அறிந்த அறிவாளி. எத்தனை தேர்தல் வந்தாலும் கூட்டணி இல்லாமல் தனித்து நிற்கும் தைரியசாலி. 1000 விமர்சனங்கள் அவர் மீது வந்தாலும் ஒரு நேர்மையான அரசியல்வாதியாக தமிழையும் தமிழக மக்களையும் காக்க தமிழ்நாட்டுக்கு கிடைத்த பாக்கியசாலி. பணம் கொடுக்காமல் தேர்தலில் 10% வாக்கு வங்கியை தொட்ட விவசாயி. 1966ஆம் ஆண்டு நவம்பர் 8ஆம் நாள் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள இளையான்குடி வட்டத்தில் அரணையூர் என்னும் கிராமத்தில் பிறந்தார். இவர் பெற்றோர்கள் செந்தமிழன் மற்றும் அன்னம்மாள் ஆவார். இவர்களின் உடன் பிறந்தவர்கள் 2 சகோதரிகள் மற்றும் சகோதரர். இவரின் தந்தை செந்தமிழன் 2021 மே 13 அன்று காலமானார். இவர் பொருளாதாரத்தில் இளங்கலை பட்டம் பெற்றுள்ளார். முன்னாள் சபாநாயகர் காலுமுத்தியின் மகள் கயல்விழியை திருமணம் செய்து கொண்டார். திருமண விழா தமிழ் முறைப்படி உலக தமிழர் பேரவைத் தலைவர் பல நெடுமாறன் அவர்கள் தலைமையில் சென்னை YMCA மைதானத்தில் நடைபெற்றது. சீமான் அவர்களின் தந்தை காங்கிரஸ் கட்சியில் உறுப்பினராக இருந்தவர். சீமான் அவரது உயர்நிலைப்பள்ளி மற்றும் கல்லூரி ஆண்டுகளில் திராவிட இயக்கத்தில் கொள்கைகளில் ஈர்க்கப்பட்டார். சினிமாவில் சாதிக்க வேண்டும் என்ற லட்சியத்துடன் சென்னை வந்தார். தனது கல்லூரி படிப்பை முடித்த கையோடு சினிமா ஆசையில் சென்னை வந்த திரு சீமான் அவர்கள் மணிவண்ணன், பாரதி ராஜா போன்ற முன்னணி இயக்குநர்களிடம் உதவி இயக்குநராக பணிபுரிந்தார். சில படங்களில் வசனகர்த்தாவாகவும் பணியாற்றினார். இவரின் முதல் படமான பிரபு மதுபாலா நடித்த பாஞ்சாலங்குறிச்சி திரைப்படம் குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்றது. அதன் பிறகு மீண்டும் பிரபுவை வைத்து இயக்கிய இனியவேளை மற்றும் சத்யராஜ் அவர்களை வைத்து இயக்கிய வீரநடை படங்கள் தோல்வியடைந்தது. நீண்ட இடைவேளைக்கு பிறகு மாதவன், பூஜா, வடிவேலு நடித்த தம்பி என்ற படத்தை இயக்கினார். அது மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது. அதே ஆண்டில் மாதவனை வைத்து இயக்கிய வாழ்த்துக்கள் திரைப்படம் பெரும் இழப்பை சந்தித்தது. இந்த திரைப்படம் முழுவதும் கலப்படமற்ற தூய தமிழ் வசன நடை கொண்டு உருவாக்கியிருந்தார். மாயாண்டி குடும்பத்தார், பொறி, பள்ளிக்கூடம், எவனோ ஒருவன், மகிழ்ச்சி போன்ற திரைப்படங்களில் நடித்துள்ளார். மாயாண்டி குடும்பத்தார் படத்தில் ஒரு பாடல் ஒன்றையும் பாடியுள்ளார். சீமான் அவர்கள் விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவரான பிரபாகரனுக்கு தொடர்ந்து ஆதரவு குரல் கொடுத்து வருகிறார். சில காலம் திராவிடர் கழகத்துடன் சேர்ந்து பெரியாரின் கொள்கைகளை பரப்பி கொண்டு வந்தார். பின் தன் தலைமையில் நாம் தமிழர் இயக்கத்தை துவங்கி பல போராட்டங்களில் ஈடுபட்டார். சீமான் மே மாதம் 10ஆம் தேதி 2010 அன்று தன் இயக்கத்தை அரசியல் கட்சியாக அறிவித்தார். இந்த கட்சி சார்பில் தனி ஈழம் அமைய கோரியும், ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தூக்கு தண்டனை வழங்கப்பட்ட சாந்தன், முருகன், பேரறிவாளன் போன்றோரின் விடுதலை கோரியும், ராஜபக்சேவின் இந்திய வருகையை கண்டித்தும், மீத்தேன் எரிகாற்று எடுக்கும் திட்டத்தை எதிர்த்தும், தண்ணீர் தர மறுத்த கேரளா, கர்நாடகா அரசுகளை கண்டித்தும், இந்தி திணிப்பு மற்றும் சமஸ்கிருத மொழிகள் வருவதை எதிர்த்தும் மேலும் பல போராட்டங்களை தமிழகத்தில் நடத்தியுள்ளார். 2011 சட்டமன்ற தேர்தலிலும் 2014 நாடாளுமன்ற தேர்தலிலும் திமுக, காங்கிரஸ் கட்சிகளை எதிர்த்தும் அஇஅதிமுக கட்சிக்கு ஆதரவாகவும் பிரச்சாரம் மேற்கொண்டார். 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 234 தொகுதியிலும் தனித்து போட்டியிட்டது. ஆனால் அந்த தேர்தலில் இந்த கட்சி போட்டியிட்ட அனைத்து தொகுதியிலும் தோல்வியை சந்தித்தது. எந்த கட்சியுடனும் கூட்டணியே இல்லாமல் தனித்தே போட்டியிட்டார். வேலூர் சிறையில் 5 மாத காவலில் இருந்து விடுவிக்கப்பட்ட பின்னர் 2011இல் சீமான் மாநில சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் தோல்விக்காக தீவிரமாக பிரச்சாரம் செய்தார். அந்த தேர்தலில் அதிமுகவுக்கு ஆதரவை வழங்கினார். அப்போது இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் என்ற வாசகத்தையும் பயன்படுத்தினார். காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் 63 இடங்களில் 59 இடங்களில் சீமான் பிரச்சாரம் செய்தார். மேலும் ஒரு தொகுதி தவிர மற்ற அனைத்து தொகுதிகளிலும் கட்சி தோற்கடிக்கப்பட்டது. 2014ஆம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது காங்கிரஸ், பாஜக மற்றும் மதிமுக ஆகிய கட்சிகளின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை தோற்கடிப்பதற்காக பிரச்சாரம் மேற்கொண்டார். பிப்ரவரி 2015இல் வீர தமிழர் முன்னணி என்னும் அமைப்பை தொடங்கினார். 2016 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி போட்டியிட்டது. சீமான் அவர்கள்
கடலூர் தொகுதியில் இருந்து முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட்டார். நாம் தமிழர் கட்சி 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் நடந்த தேர்தல்களிலும் போட்டியிட்டது. இவர் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட தேர்தல் சின்னம் இரட்டை மெழுகுவர்த்திகள். சீமான் தனது வேட்பாளர்களை கடலூரில் பிப்ரவரி 2016ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தினார். இவர் கடலூரில் போட்டியிட்டு 12,497 வாக்குகளை பெற்று 5வது இடத்தை பிடித்தார். நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் தோல்வி அடைந்திருந்தாலும் 1.1 விழுக்காடு வாக்குகளை தமிழகத்தில் முதலாக பதித்தது நாம் தமிழர் கட்சி. மீண்டும் 2019 நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிட்டது. தமிழகம் மற்றும் புதுவையில் உள்ள 40 தொகுதிகளுக்கான நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் 19 தொகுதிகளுக்கான சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஒரே மேடையில் அறிமுகப்படுத்தும் மாபெரும் பொதுக்கூட்டம் மார்ச் மாதம் 23ஆம் தேதி 2019ஆம் ஆண்டு மாலை 5 மணி அளவில் சென்னை, மயிலாப்பூர், மாங்கொல்லை திடலில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி உள்பட 40 தொகுதிகளில் 20 பெண் வேட்பாளர்கள், 20 ஆண் வேட்பாளர்கள் என இருபாலருக்கும் சரிபாதி இடம் கொடுத்து தமிழகமெங்கும் பரப்புரை செய்தார். இதில் நீலகிரி மக்களவை தொகுதி பெண் வேட்பாளரின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது. இந்த தேர்தலில் 4% வாக்குகளை பெற்றது. இதனால் அனைத்து தொகுதிகளிலும் வைப்பு தொகையை இழந்தாலும் 4% வாக்குகள் பெற்றது நாம் தமிழர் கட்சியின் வெற்றியாக பார்க்கப்பட்டது. மேலும் வேலூர் மக்களவை தொகுதியில் தேர்தல் நிறுத்தப்பட்டது. வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கான தேர்தல் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி நடைபெற்றது. இந்த தேர்தலில் தனித்து போட்டியிட்டு 3ஆம் இடத்தை நாம் தமிழர் கட்சி பெற்றது. மீண்டும் 18 தொகுதி இடைத்தேர்தல் ஏப்ரல் 18ஆம் தேதியும் 2019ஆம் ஆண்டு அன்றே 4 தொகுதி இடைத்தேர்தல் மே மாதம் 19ஆம் தேதியும் நடைபெற்றது. இந்த இடைத்தேர்தலிலும் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிட்டது. இதில் ஆண் பெண் வேட்பாளர்களை சரிபாதி தொகுதியில் போட்டியிட வைத்து பரப்புரை செய்தார். மீண்டும் 2021 சட்டமன்ற தேர்தல் வந்தது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்டது. மார்ச் 7ஆம் நாள் 2021 அன்று சென்னை YMCA மைதானத்தில் கட்சியின் 234 வேட்பாளர்களின் ஒரே மேடையில் சீமான் அறிமுகம் செய்து வைத்தார். சென்னை திருவொற்றியூர் தொகுதியில் சீமான் போட்டியிட்டார். திருவொற்றியூரில் போட்டியிட்ட சீமான் தோல்வி அடைந்திருந்தாலும் 48,597 வாக்குகள் பெற்று 3வது இடம் பிடித்தார். நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் போட்டியிட்ட அனைத்து தொகுதியிலும் தோல்வி அடைந்திருந்தாலும் அதிக தொகுதிகளில் 3வது இடத்தை அந்த கட்சி பிடித்தது. 6.72% வாக்குகளையும் அந்த கட்சி பெற்றது. கூட்டணியும் இல்லாமல், இலவச அறிவிப்புகள் தேர்தல் அறிக்கையிலும் இல்லாமல், ஓட்டுக்கு பணமும் கொடுக்காமல் இவ்வளவு பெரிய வாக்கு வங்கியை பெற்றது சாதனையாக பார்க்கப்பட்டது. தமிழர்களுக்காக பல போராட்டங்களை அவர் முன்னெடுத்தார். 2014 மே 8இல் ஜல்லிக்கட்டு மீதான தடை என்பது தமிழர் பண்பாட்டின் மீதான அத்துமீறல் என்று சீமான் அறிக்கை வெளியிட்டார். 2015 ஜனவரி 16இல் ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி தராவிட்டால் மாநிலம் தழுவிய போராட்டம் முன்னெடுக்கப்படும் என்று சீமான் எச்சரித்தார். 2016 ஜனவரி 19இல் மதுரை மாவட்டம் பாலமேட்டில் தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்தவிருந்த சீமானும் நாம் தமிழர் கட்சியினரும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். மார்ச் 23ஆம் தேதி சீமானால் வெளியிடப்பட்ட நாம் தமிழர் கட்சியின் செயல்பாட்டு விரைவில் ஜல்லிக்கட்டின் அவசியமும் நாட்டு மாட்டின் பாதுகாப்பும் பற்றிய விரிவாக விளக்கம் தரப்பட்டிருந்தது. 27 டிசம்பர் 2016 ஜல்லிக்கட்டுக்காக நாம் தமிழர் கட்சி சார்பாக உண்ணாவிரத போராட்டமும் நடத்தப்பட்டது. 2017 ஜனவரி 21இல் மேலூர் அருகே கிடாரிப்பட்டியில் நாம் தமிழர் கட்சியால் தடை மீறி ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டது. சீமானின் தலைமையில் நடத்தப்பட்ட இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சீமான் பரிசுகளும் வழங்கினார். ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்கப்பட்ட பின்னர் தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட முதல் ஜல்லிக்கட்டு போட்டியும் இதுவே ஆகும். பிறகு மெரினா புரட்சிக்கு பிறகு ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது என்பது அது தனி வரலாறு. சீமான் அவர்கள் 2 நூல்களையும் எழுதியுள்ளார். வென்றது ஆரியம், துணை நின்றது திராவிடம் என்று 2010இல் அந்த புத்தகம் வெளியானது. திருப்பி அடிப்பேன் என்ற புத்தகத்தையும் அவர் எழுதியுள்ளார். தமிழ் மீது பற்று, இயற்கை சார்ந்த அரசியல், உணர்ச்சிகரமான பேச்சு என மக்களை மெல்ல மெல்ல கவர்ந்து வரும் சீமான் அவர்கள் அரசியலும் மெல்ல மெல்ல வளர்ந்து கொண்டிருக்கிறார்.